நெறைய பேருக்கு அடிக்கடி வாய் புண்ணு வரும். சில வாட்டி பார்த்தா, வாயே திறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த வாய் புண்ணால நெறைய பேர் அவஸ்தைப்படுவாங்க. பொதுவா இவங்கலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சரியா தண்ணி குடிக்காதவங்களா இருப்பாங்க. பாடி ஹீட் அதிகமா இருக்கு மேடம். அதனால தான் எனக்கு வாய் புண் வருது அப்டின்னுவாங்க. பாடி ஹீட் ஏன் அதிகமாதுன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் நெறைய ப்ராப்பரா தண்ணி குடிக்காம இருக்கிறது. 2வது இவங்களுடைய உணவு பழக்கவழக்கத்திலயும் ஏதாவது ஒரு தவறு இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா காரம் சாப்பிடுறது, அதிகமா காஃபி, டீ குடிக்கிறது, அதிகமா மசாலா உணவு சாப்பிடுறது, அதிகமா இந்த மைதா சார்ந்த உணவுகள சாப்பிடுறது. அப்படி இல்லன்னா எப்பவுமே வாயில போட்டு எதையாவது ஒண்ணு மென்னுகிட்டே இருக்கிற பழக்கம் இருக்கும். சில பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் இருக்கலாம். இல்லன்னா வேற இந்த பான் மாதிரியான வஸ்துக்கள் இருக்கலாம். பாக்கு இருக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒண்ணு வாயில போட்டு மென்னுகிட்டே இருப்பாங்க. பொதுவா வாய நம்ம சாப்பிட்ட பிறகு நல்லா கொப்பளிச்சு துப்பிடணும். நம்ம பொதுவா காஃபி, டீ சாப்பிட்ட பிறகு கூட கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது இல்ல. எப்பவுமே கொஞ்சம் காஃபி, டீயோ எது சாப்பிட்டாலுமே நம்ம உடனடியா கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு அத வாய கிளீனா வச்சுக்கிறது, ஓரல் ஹைஜீன மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாக்கு, இல்ல எதையோ மவுத் ஃப்ரெஷ்னர மெல்றது, இந்த மாதிரி பான் சாப்பிடுறது, இந்த மாரி விஷயம்லாம் இல்லாம இருந்தாலே வாய்ப்புண் வராது. இன்னொரு முக்கியமான காரணம், சில பேருக்கு அந்த உள் பகுதியில அந்த கன்னத்த கடிக்கிற பழக்கம் இருக்கும். ஏதாவது யோசனையா, சிந்தனையா இருக்கும்போது அந்த வாய கடிக்கிறது, நாக்க கடிக்கிறது, கன்னத்த கடிக்கிறது இந்த மாரி வேலைலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாரி நெறைய பேருக்கு டென்டல் இஷ்யூஸ் இருக்கும். டென்டல் இஷ்யூஸ்னால தான் வாய்ப்புண் வருதுன்னே தெரியாமயும் இருப்பாங்க. அந்த பல்லு கூர்மையா இருக்கும். அது குத்திக்கிட்டே உள்ள உரசிக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த கன்னங்கள்லயும், வாயில் உன்னுடைய உட்புறத்திலயும் அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படும். அந்த மாரி டென்டல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, ஒரு தடவ உங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் காமிச்சு, அந்த பல்ல கொஞ்சம் ஸ்லைட்டா அத பிளண்ட் ஆக்கிடுவாங்க. அத கொஞ்சம் தேய்ச்சு ராவி விடுறதுனால, அந்த புண்ணு மறுபடியும் மறுபடியும் ஏற்படாம இருக்கும். சில பேருக்குலாம் இந்த டென்டல் இஷ்யூஸ்ன்றது சாதாரண வாய்ப்புண்ல தொடங்கி, வாயில ஏற்படக்கூடிய கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடும். அதனால டைம்லியா ஒரு டென்டல் செக்கப்பும் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வாய்ப்புண் திரும்ப திரும்ப வருதுன்னா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா? தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறது, இல்ல காரமான உணவுகள அதிகமா சாப்பிடுறதுனால, ஆசிட் செக்ரீஷன் நெறைய இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புண் நெறைய வரும்.